யாருப்பா அது? லவ் சொல்றதுக்கு ஆளே கிடையாது, சிங்கப்பூடி தான் கிடைச்சதா உனக்கு? யாரா அது? சிங்கம்புலி சார். அவரை கூப்பிடணுமா மேடைக்கு? நல்லா இருக்கும் காம்பினேஷன். ஆஹா சார், இந்த பன்னீர் சோடா வந்து முத்தத்தை கொடுத்துட்டாரு சிங்கம்புலி சார். சார், ஒரு வார்த்தைகளும் சொல்லலாமா, இல்ல முத்தம் மட்டும் தானா? ஹலோ, இல்லை நீங்கள் ஐ லவ் யூ சொன்னோன்னே அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஐ லவ் யூ மிஸ்கின் சார், ஐ லவ் யூ. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு 8:30 மணிக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டேன் நான். அனைவருக்கும் வணக்கம், மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சைக்கோவில் ஆக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் படத்தில் ஆக்ட் பண்ணோம். இடையில் ஒரு படம், அந்த படத்தில் மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒரு சின்ன கேரக்டரு நான் நடிக்கணும்னு அப்படின்னாரு, நான் நடித்தேன். என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது என்ன தெரியல. தொடர்ந்து நமது கலைஞர்கள் மரணம் வந்து நம்மளை பேச விடாமல் பண்ணுது. இருந்தாலும் இந்த படத்தை ட்ரெயின் நம்ம பேசி ஆகணும். என்ன பேசுகிறது அப்படின்னா, இது வந்து கலைப்புலி சார், நானும் சார் படம், சகோதரன் மிஸ்கின் சார் படம். இந்த கலைப்புலி சார், நானும் சார், பாலா சார் சேர்ந்து எடுத்த மாயாவி படத்தை அந்த கம்பெனியில் நம்ம கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருந்தோம். அவர் கலைப்புலி சார் என்கிட்ட சொன்னார், அப்போ நான் படம் பண்ணும்போது சச்சின் ஒரு படம், தொட்டி ஜெயன் ஒரு படம், மாயாவின்னு ஒரு படம், அந்த 3 படம் கலைப்புலி தானு சார் ஆஃபீஸில் அந்த 3 படமும் ஒன்றா நடந்துச்சு. அப்போ கலைப்புலி சார் தானு சார் ஆஃபீஸ் வந்து ஒரு குட்டி திருப்பதி மாதிரி இருக்கும். அவ்வளோ பேர் வருவாங்க, அவ்வளோ பேர் போவாங்க. நான் ஏதோ கேட்டேன், இத்தனை க்ரௌடு வேணும், அவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும்னு கேட்டேன். அதுக்கு கலைப்புலி சார் தானு சார் என்கிட்ட ஒன்று சொன்னார், நான் கலைப்புலி, நீ சிங்கம் புலி, பார்த்து பாட்டும் பாடினார். இது ஒரு 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 சாதாரண ஒரு படத்தை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். என் சகோதரன் மிஸ்கின் சாருக்கு வந்து அவர் வந்து சைக்கோ கதையாக இருக்கட்டும், எந்த கதையாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அவர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளோ பழகியிருக்காரு, எவ்வளோ ஃபிலிம் பண்ணியிருக்காரு, இந்த சினிமாவில் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு சகோதரர் மிஸ்கின் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போகையில் ஏதோ ஒன்று நான் கற்றுக்கிட்டு தான் நான் போகிறேன். ஸோ புட் 50 low mount here, புட் 50 foot 75 here I mount அப்படின்னு சொல்லி லென்ஸு சொல்லுவார். நான் சொன்னேன், ஏன் லென்ஸு சொல்லணும்னு, லென்ஸு நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு. இல்லைண்ணே, நான் லென்ஸு கேமரா படித்து தானே நான் டைரெக்ஷனே படித்தேன் அப்படின்னாரு. இப்போ இந்த படத்துக்கு நான் போயிருந்தேன், ஷூட்டிங் இருக்குது, ஷார்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சின்ன வேர்க்கடலையை போட்டுட்டு திருப்பி வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிட்டே இருக்கார். என்னென்ன பண்ணுவோம்ண்ணே, கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ படம் முடிஞ்சோடனே, ஷார்ட் முடிஞ்சோடனே, அன்னை சிங்கப்பிள்ளனே முடிஞ்சிருச்சு, அன்னை கிளம்புனே, அடுத்த படத்தில் நீங்கள் இல்லை, அண்ணனுக்கு எல்லோரும் கை தட்டுங்க, வாழ்த்துங்க, போங்க அப்படின்னு சொல்லிடுவார். அன்னை அடுத்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, லண்டன் போவோம் அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னா அவருக்கு 42 போடுங்க, 44 ஷர்ட் போடுங்க, அந்த ஒரு ட்ரௌசர் கொடுங்க, ஷார்ட்ஸ் கொடுங்க, அதாவது ஒன்று தானே சொல்லுவாங்க. அவர் நடிக்கிறவரை கூட்டு போய் ட்ரெஸ் வாங்குவாங்களே,
நம்ம நடிக்கணும் அந்த படத்தில், வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் இருக்க அத்தனை மாலுக்கும் கூப்பிட்டு போய் எனக்கு தொப்பு வாங்கி கொடுக்குறாரு, சாக்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, ஷர்ட் வாங்கி கொடுக்குறாரு, சென்ட் வாங்கி கொடுக்குறாரு. இந்த பெர்ஃப்யூமெல்லாம் எப்படிங்க தெரியும் ஃப்ரேமில்? இதை போட்டுங்கண்ணே, இதை போடுங்க, இதை போட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் போயிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு காஸ்டியூம் வாங்கி கொடுக்குறாரு. காஸ்டியூம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. என்னோடய காருக்கு பின்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா ஷார்ட்ஸு, பேண்ட்டு, டிஷர்ட்டு, பனியன், கேப்பு எல்லாத்தையும் எடுத்து அண்ணன் கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, அடுத்த படத்தில் சாங்க்கு யாருக்காவது யூஸ் பண்ணலாம், எனக்கு எதுக்கு அப்படின்னேன். இல்லை அண்ணன் எட்டு போய் சொல்லிட்டாருண்ணே, ஒரே ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அதை மட்டும் கொடுங்கண்ணே. அதை நான் எட்டு போடாதே 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் எட்டு போயிட்டேன். ஒரு நல்ல மனுஷன்தான் அந்த மனிதர். இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்ததுக்கு காரணம் அந்த எண்ணம். ஸோ இந்த ட்ரெயினை தாண்டி இன்னும் நிறையா படங்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கு அவர் பண்ணணும் அப்படின்னு உங்களால் நான் வேண்டிக்கிறேன். இப்போ எல்லாம் நிறையா ரியாலிட்டி ஷோவில் பேசும்போது என் சகோதரனை பாராட்டி பேசும்போது வாட்செல்லாம் கழட்டி கொடுக்குறாரு. நானும் ஓரத்தில் நிற்பேன், உங்கள்கிட்ட ஒரு வாட்சை வாங்காமல் போக மாட்டேன். ஐ லவ் மிஸ்கின் சார், ப்ரொடியூசர் தானு சார், பௌஷியா மேடம், அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தில் எல்லா வேலை பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஜனனி, நீங்கள் கிளம்பலாம் சார். நீங்கள் அவர் பேசின அப்புறம் எனக்கு பயமாக இருக்குது என்ன பேசுகிறதுன்னு. டக்குன்னு பேசிடுங்க. சார் வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது வரல, அதான் நீங்களும் வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போகுது ஷோ இன்னைக்கு. ஸோ பார்த்து தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எப்படின்னா, சார் வந்து நான் லியோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், நீ வந்து இந்த அடுத்த படத்தில் நடிக்கிற அப்படின்னு. அப்போ நான் வந்து எப்படி அவரை ஞாபகம் வச்சு கூப்பிடுவாரன்றது ஒரு டவுட்டு தானே. நான் வந்து சார் இந்த படத்தை விட சார் இந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு நான் நேர்லேயே சொல்லியிருக்கேன். அப்போது நான் வந்து ஸ்ரீலங்கா போன டைம் தான் சார் வந்து இந்த மாதிரி படம் இருக்குது, நீ வந்துடு அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது எனக்கு என்னென்னா அந்த கேரக்டர் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் எப்படி என்ன கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி நாம் பண்ணுவோமா அப்படின்ட்டு. பட் சார் சொன்னார், இல்லை நீ பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அவரில் அவ்வளோ நம்பிக்கை, அவர் படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை இல்லை, உடனே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணேன். அவ்வளோ லெஜெண்ட்ரி அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கணும். எனக்கு உள்ளே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி சார் அவருமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஆனால் அந்த பயம் அவ்வளோ இருக்கிற உடனே எங்களை எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருந்து எல்லாமே கேட்குறதா இருக்கட்டும். எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் செட்டில் வச்சுருந்தவர். சாராக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியாக அப்படி நாங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். படம் முடிஞ்சதுக்கு அப்புறமுமே சார் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் ஓகேயா கண்ணா எப்படி போகிறீங்க எல்லாமே ஒரு கரெக்டாக கேர்ஃபுல்லாக எங்களை வீட்டை அனுப்புறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணார். இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கணும். இந்த படம் நல்லா விரைவாக வெற்றிகரமாக வரணும்னு சொல்லி நானும் வந்து விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஜனனி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஒரு மேடையில் ஒரு தடவை பேசிட்டு மறந்துட்டேன், அதை வந்து திருப்பி இன்னும் ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது அது அநாகரிகமான விஷயம். ஆனால் இருந்தாலும் அதை நான் செய்கிறேன். ஆண்டவன் கட்டளை. சகோதரன் விஜய் சேதுபதி சேதுவோட பண்ணேன், அதுக்கப்புறம் கருப்பன் பண்ணேன், அதுக்கப்புறம் மகாராஜா பண்ணேன். இந்த படமும் நான் பண்ணியிருக்கேன். என் தம்பிக்கு இது இன்னொரு மிகப்பெரிய வெற்றி. ஐ லவ் சேது. ஐ லவ் தேங்க்யூ சார், தேங்க்யூ. விஜய் சேதுபதி சாரை திரையில் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக அவரை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க நிறைய கேட்டகரிஸில் இருக்கலாம். ஆனால் அவரோட பழகினதுக்கப்புறம் அவர் மேலே அதிகபட்சமான மரியாதை கண்டிப்பாக உருவாகியே ஆகும். அப்படி ஆகாதவங்க இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இஸ் ஸ்பெஷாலிட்டி. ஆஸ் அன் ஆக்டர் வி ஆல் லுக் அப் டு ஹிம். ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே யூ லேர்ன் ஸோ மச். ஆல் த கேர்ள்ஸ் செட் தட் ஷோஸ் அவர் எவ்வளோ ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறாங்கன்னு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ளீஸ். ஐ லவ் யூ முத்து என்ற காட்டான் சேது. ஐ லவ் யூ. பாய்.